அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த இரவு வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா. வார்த்தைக்கு விரோதமாக எதிராக செயல்படுகிற அனைத்து பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றுங்க, இடைப்படுங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கின்றீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பிரச்சனையை தரம் பார்த்து தோல்வியோடு இருக்கிற உங்களுக்கு மறுபடியும் ஒரு அற்புதம் செய்வார் என்கிற தலைப்பில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 60:1. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். இந்த அருமையான இந்த வேத வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர், நீர் எங்களை கைவிட்டது போல் நான் உணர்கிறேன், எங்களை சிதறடித்தது போல் நான் இப்போது நினைக்கிறேன். எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்க, மறுபடியும் முன்னால் நீங்கள் என்கிட்ட இருந்தது போல் மறுபடியும் எங்களிடமாய் நீங்கள் திரும்புங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறதாக இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, மறுபடியும் ஒரு சமாதானம் எனக்கு வருமா? நான் முன்னால் இருந்தது போல் எனக்கு ஒரு சுகம் எனக்கு வருமா? அல்லது என் தொழிலில் நான் முன்னால் நன்றாக எனக்கு லாபமாக இருந்தது போல இனி எனக்கு வருமா? கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நாட்கள் இனி எனக்கு வருமா? அந்த ஊழியம் எனக்கு இனி திரும்ப வருமா? அந்த இனிமையான ஒரு அனுபவம் எனக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் இவ்விதமாக நீங்களும் நினைத்து கொண்டு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ அல்லது என்னை சிதறடிக்கப்படினாரோ, என் மேலே கோபமாக இருக்கிறாரோ, அப்படி இது தாவீதை போல இன்றைக்கு நாமும் அல்லது நீங்களும் கூட இவ்விதமாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இனி வருமா? இனி இழந்து போன காரியம் எனக்கு திரும்ப வருமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து அவர் சொல்கிறாரு, உங்கள் கேள்விக்கு இன்னைக்கு பதிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் தருவேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்றைக்கு மோசையிடமிருந்து ஒரு பெரிய உன்னதமான பொறுப்பை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? யோசுவா கொடுத்தார். அந்த யோசுவா கையில் பொறுப்பை கொடுக்கும்போது யோசுவாவுக்கு மிகவும் பயம். எப்படி இந்த ஜனங்களை நம்ம வழி நடத்தி செல்ல போகிறோம்? ஏற்கனவே அவர் மோசை கூட இருந்து இங்கே பார்க்குற எல்லா காரியமும் நன்றாக தெரியும். அந்த ஜனங்கள் அடிக்கடி என்ன செய்வாங்க? அந்த மோசை எதிர்த்து சண்டை போடுவாங்க. இதே போல் நமக்கும் அப்படி தானே வருவாங்க அப்படி சொல்லி அந்த யோசுவாவுக்கு பயம். அதனால் ஆண்டவர் அந்த யோசுவா முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் மோசையோட இருந்தது போல் உன்னோடும் கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி வச்சுருந்தார். பாருங்க, இப்போ அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு முதலாவது அவர் கடந்து போன இடம் எது அப்படின்னு சொன்னால், ஒரு யோர்தான் நதி வருது. அதுவும் அந்த யோர்தான் சாதாரணமாக ஓடுகிற மற்ற நாட்களில் ஓடுகிற தண்ணீர் போல அல்ல, அது அறுப்பு காலமாக இருந்ததுனால அந்த யோர்தான் நதி கரை புரண்டு என்னச்சுது அங்கே ஓடி வந்ததாக நம்ம பார்க்குறோம். கரை புரண்டு தண்ணீர் வரும்போது யார் வந்தாலும் அது என்ன செஞ்சுட்டு தான் போயிடும், தண்ணி இழுத்து கொண்டு தான் போகும். அப்படி கரை புரண்டு போகிற இந்த தண்ணியை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன செய்ய, இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமா? இவ்வளோ பெரிய யோர்தான் நம்ம எப்படி கடக்க முடியும்? நம்ம எல்லாரையும் இதை இழுத்து சென்று விடுமே அப்படி சொல்லி எல்லோரும் பயந்து சுற்றி வராங்க. பாருங்கள், 3 நாளும் அவங்க சுற்றி தான் வராங்க. எப்படி போகன்னு தெரியாமல் ஜனங்கள் திகைச்சிட்டு நிற்கும்போது யோசுவா ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னதான காரியம் இதுதான், 3 நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு என்னச்சுவேன், இந்த யோர்தான் நதியை நான் கடக்க பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கு, நீ பரிசுத்தப்படுத்த சொல்லி நான் என்ன செய்வேன், நாளைக்கு உங்களுக்கு அற்புதத்தை எப்படியாவது செய்திருவேன். இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதம் செய்தால் தான் அந்த யோர்தானை கடந்து போக முடியும். அதனால் அந்த யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க இன்னைக்கு. அப்போ பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள்னா ஜனங்கள் எல்லாரும் இது வரைக்கும் செய்த பாவங்கள் எத்தனையோ இருக்கும். அவங்க வார்த்தையில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பார்வையில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க கேட்குற வார்த்தைகளை செவியில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க நட பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போயிருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை கையினால் செய்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது நாங்கள் பாவத்தை என்ன செஞ்சிருவேன், கழுவி பரிசுத்தப்படுத்திடுவேன். அப்படி ஆன பிறகு தான் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், அற்புதம் செய்வேன். அதுக்கு பிறகுதான் அந்த யோர்தான் நதியை கடக்க பண்ணுவேன்னு சொன்னார். அதே போல் பாருங்கள், நீங்கள் இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தப்படுத்தி கொண்ட பிறகு மறுநாள் என்ன செய்தாங்கன்னா, ஆசாரிகள் கையில் உடன்படிக்கை பட்டியை தூக்கி அவங்க முதலாவது அவங்க நடந்து போகணும். அந்த யோர்தான் நதியில் அவங்க கால் மிதித்த உடனே அந்த ஓடுகிற தண்ணீரை ஒரே குவியலாக நான் குவிக்க பண்ணின வழி விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவா கிட்ட விவரமாக அப்படி சொன்னதை யோசுவா ஜனங்கிட்ட சொல்கிறாரு. அதே போல் பாருங்கள், உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்கிற ஆசாரியர்களும் முதலாவது போகிறாங்க. அந்த பயந்து போய்கொண்டு அந்த காலில் கொண்டு அந்த தண்ணீரை வச்ச உடனே எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள், எல்லா தண்ணீரும் அங்கே என்ன செஞ்சுட்டு அங்கே ஒரே குவியலாக தண்ணி வேறு எங்கேயும் ஓடலை, ஒரு இடத்துல கரை புரண்டு ஓடின தண்ணி ஓடாதபடிக்கு அது குவியலாக நிற்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு யோர்தான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பிரச்சனை பாடு, யோர்தான் போல பிரச்சனை பாடுகள். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு அளவே இல்லை, எனக்கு இருக்கிற தேவை மிக அதிகம், எனக்கு இருக்கிற போராட்டம் மிக அதிகம், எனக்கு இதை எப்படி மேற்கொள்ளன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தானை பார்த்து பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கடக்க தான் செய்யணும். அதை கடந்தா தான் அவங்க எங்கே போக முடியும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அவங்க சுதந்திரிக்க சென்று கொண்டிருக்கிற கானான் தேசத்துக்குள்ளே போகணும். நான் யோர்தான் நதியை கடக்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதுதான் இருக்கும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட கானான் போன்ற ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை, ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருகிற யோர்தான் போல் வருகிற பிரச்சனை வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா இக்கட்டுகளும் வரதான் செய்யும். ஆனால் அதை உங்களை மேற்கொண்டு கடந்து போக செய்வது கர்த்தருடைய கரம் தான். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை என்னால் கடக்க முடியலையே, இதை பயந்து நின்று கொண்டிருக்கிறேன், இந்த கடனை பார்த்து நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து நான் பயந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் நினைப்புகிற காரியம் என்ன தெரியுமா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அற்புதத்தை செய்வேன். உங்களை முதல்ல பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமையானவர்களை சிந்தித்து பார்க்கணும். உங்கள் வாயின் வார்த்தைகள் எவ்விதமாக பரிசுத்தமாக இருக்கிறதா, கண் பார்வை பரிசுத்தமாக இருக்கிறதா, உங்கள் செயல்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா, இருதயத்தின் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமாக என் சிந்தனை இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். நீங்கள் யோர்தான் போல சோதனை வந்தாலும் கூட நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளு. ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, இது வரைக்கும் நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கேன், ஆனால் என்னால் முடியலை, என் வாழ்க்கையில் போராட்டங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகள் தான் பெருத்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்க, நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கீங்க, வழி தெரியாமல் தேய்க்கீங்க. கர்த்தர் நீ கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் போது எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தேன் போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்க்கின் ஜெயதுனியோடு
பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். யோர்தான் நதி போல சோதனை வந்தாலும் கூட ஆமென், நீங்கள் கர்த்தர் உங்களை நீங்கள் பரிசுத்தத்தை மட்டும் படுத்திக்கொள்ளுங்க, அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வந்து ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க என்று கேட்போம். ரெண்டாவது பாருங்க, அந்த யோசுவா வழி நடந்து செல்லும் போது அடுத்தால வந்த காரியம் ஒரு எரிகோ கோட்டை வந்துச்சு பாருங்க. இவங்க அந்த யோர்தான் நதியை இப்படி கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லா இடமும் உங்க பேச்சு பரவிச்சு. அப்போ இந்த எரிகோ ஜனங்கள் ராஜா பார்த்தாரு, இந்த ஜனங்கள்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது, இவங்களுக்கு செய்யணும்னா நம்ம மதில் என்ன செய்யணும், எல்லாத்தையும் அடைச்சி போட்டுடணும். அப்போ எரிகோ பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கவங்க உள்ளே வர முடியாது. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி எல்லா கேட்டையும் என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சி போட்டுட்டாங்க. அந்த எரிகோ மதில் மிக உயரமான ஒரு மதில். அந்த மதிலில் வீடு கட்டிலாம் குடியிருப்பாங்க. அவ்வளோ அகலமாக அவ்வளோ உறுதி வாய்ந்த அந்த மதிலை என்ன செய்யணும், சுற்றி அவங்க அடைச்சிட்டாங்க பாருங்கள். எரிகோ கோட்டையை வந்து அவங்க மேற்கொள்ளணும், எப்படியாவது மேற்கொள்ளணும். யோசுவா 6:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது அப்படி சொல்லி இருக்கு பாருங்க. அப்போது இந்த எரிகோவை பார்த்து பயப்படுறாங்க, யோர்தானை பார்த்து பயந்தாங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்போ எரிகோ பார்த்து அப்போ யோசுவா ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பார் அப்படி தானே, ஆண்டவரே இந்த எரிகோவை நாங்கள் இன்னி தாண்டி தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும், இந்த எரிகோ இவ்வளோ பெரிய எரிகோவை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க, நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நல்லா துதிங்க, 6 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த எரிகோவை நீங்கள் இந்த பட்டணத்தை சுற்றி வரும்போது துதிச்சுக்கிட்டே வாங்க. 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வரும்போது இது தானாக இடிந்து விழும்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. அப்போ என்ன வேலை நமக்கு, இவ்வளோ பெரிய எரிகோ போல் அவங்க வாழ்க்கையிலும் தடைகள் இருக்குது அப்படிதானே. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஆமென் தடைகள் தான். ஐயோ நான் வந்து இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அங்கே தான் தடை வந்துச்சு. அப்போ உலக ஆசீர்வாதங்களிலும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் வரும்போது, திருமண காரியம் கைகூடி வந்துச்சு, என் பிள்ளைக்கு திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தால் அங்கே தடை வந்துச்சு. அல்லது எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருந்துச்சு, கையில் வர வேண்டிய பணம் நாளைக்கு வரணும்னு இருக்கிற பணம் இன்னைக்கு எனக்கு தடையாயிடுச்சு. இப்படி உங்கள் முன்னேற்றத்திற்கு தடை. அதே போல் ஆவிக்குரிய வகையிலையும் தடை தான். ஜெபிக்கணும்னு நினச்சா எனக்கு ஜெபிக்க முடியல, துதிக்கணும்னு நினச்சா துதிக்க முடியல. இப்படி தடைன்னு தான் எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்தது போல இன்றைக்கும் அருமையான நம்ம வாழ்க்கையிலும் கூட தடைகள். முதலாவது துதிக்கிற ஜனங்களுக்கு தோல்வியே கிடையாது, ஆனால் இங்கே துதிக்கிறது தான் நமக்கு தடை வருது பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம், ஆண்டவரே நான் வந்து எப்போதும் துதிப்பேன்ப்பா, என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் தொழிலில் எனக்கு தடையே இனி வரக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் துதிப்பீங்க, 3ஆவது நாளே துதிக்கிறது என்ன செய்யும், அங்கே நிறைய தடைகள் வரும், அதுக்கு இடைஞ்சல் வரும், வேறு சூழ்நிலை வரும், உங்களை துதிக்க விடாதபடி பிசாசு என்ன செஞ்சிருவான், தடை பண்ணிடுவான். துதிச்சா அங்கே தடைகள்லாம் விளைகிறோம் அப்படி சொல்லி நாம் அதில் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். நம்ம துதிக்கும் போது தடை வருதா, இன்னும் நம்ம வெளிப்பாக இருந்து என்ன செய்யணும், போகும்போது துதிக்கணும், கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது துதிக்கணும், நம்ம படுத்திருக்கும் போது துதிக்கணும், நடந்து போகும்போது துதிக்கணும், பிரயாணப்பட்டு போகும்போது துதிக்கணும். வாயில் துதிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்க உங்கள் தடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் என்ன செஞ்சிடும், அது உடைந்து போய்விடும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கரந்தொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம், அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு தேவனுடைய பிள்ளைகளை, துதிக்கிற பிள்ளைகளை கைவிடவே தெரியாது. நம்ம அவரே நம்பியிருக்கிற அப்படின்னா, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், அவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார் பாருங்க. உங்கள் குடும்பத்தை, துதிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார், துதிக்கிற விசுவாசியை கர்த்தர் கைவிட மாட்டார், துதிக்கிற ஊழியக்காரரை கர்த்தர் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்கள் தொழிலை கர்த்தர் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு இது வரைக்கும் துதிக்க முடியாதபடி நீங்கள் இருந்திருக்கலாம், ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ துதிக்கும் போது முன்னால் எரிகோ போல முன்னால் இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைச்சு போடுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். அருமையானவர்களே, நம்ம துதிக்கும் போது உங்கள் முன்னால் எவ்வளோ பெரிய எரிகோவானாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஈட்டியையோ எந்த பட்டயத்தையோ எதுவுமே எடுத்து அந்த எரிகோ முதல்ல இடிக்கலாம். அவங்க செய்த காரியம் துதிக்க மட்டும்தான் செய்தாங்க. துதிக்கும் போது தானாகவே இடிந்து விழுந்தது. அருமையானவர்களை, நீங்களும் கூட அதற்காக எத்தனையோ பிரயாசப்பட்டு பார்த்தாலும், எவ்வளவோ நான் மேற்கொண்டு பார்த்தாலும் என்னால் முடியலை, தடைகள் தான் வருது அப்படி சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கீங்க. ஒரே ஒரு காரியம், நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ கோட்டை ஒன்றுமில்லாமல் இடிந்து விழுந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எதுலலாம் உங்களுக்கு தடை இருக்கிறதோ எல்லா தடைகளையும் ஒன்றுமில்லாமல் நான் உடைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்கள், யோசுவா 7ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு காரியம் நடக்குது. யோசுவா ஒரு நாள் யோசுவா 7:6 நீங்கள் வாசி பாருங்கள். யோசுவா வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் மூப்பரும் அவங்க கூட சேர்ந்து சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் என்று பார்க்குறோம். ஏன் யோசுவா ஏன் இப்படி செய்யணும் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இப்போ யோர்தானை கடந்தாச்சு, எரிகோவெல்லாம் கடந்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவருக்கு பெரிய பிரச்சனையும் ஒன்று தான், சின்ன பிரச்சனையும் ஒன்று தான். பாருங்கள், இங்கே இந்த 2 காரியத்தையும் ரொம்ப எளிதில் எந்த வேலையும் செய்யாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் அவங்க ஈஸியாக செஞ்சுட்டாங்க. கடந்து வந்ததுனால இப்போ ஆயி பட்டணம், இந்த பட்டணத்தையும் இவங்க நினச்சணும் கடந்து போகணும். அப்போ ஆயி ஒரு பட்டணத்தை கடந்து போகிறதுக்கு முன்னாடி வேவு பார்ப்பதற்காக வேவுகாரரையும் அனுப்புவது உண்டு. இங்கேயும் ஆயி பட்டணத்தை இப்போ என்ன செய்யணும், அவங்க முறியடிக்கணும். அப்போ ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்காக 2 பேரை இவர் என்ன செய்றாங்க, அந்த யோசுவா அனுப்புகிறாரு. அந்த வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப சின்ன பட்டணம் தான், அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப குறைய பேர் தான் இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்படவும் தேவையில்லை, சும்மா கொஞ்சம் பேர் போய் என்ன செஞ்சிடலாம், அதை முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனையாக இதை எடுத்துக்கிட்டுதாங்க. இந்த சின்ன பிரச்சனைனால இவங்க என்ன செய்தால ரொம்ப அவங்க அதுக்காக ஜெபிக்கலை, அதுக்காக ரொம்ப பிரயாசமும் படலை. அந்த மனுஷர் சொன்னது போல் அந்த யோசுவாவும் என்ன பண்ணிட்டாரு, சும்மா கொஞ்சம் பேரை அவர் நினைச்சாரா 3000 பேரை தான் அனுப்புனார். அனுப்ப போகும்போது அங்கே யுத்தம் நடக்கும்போது அங்கே என்ன செஞ்சுட்டாங்க, 36 பேரை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி போட்டுட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப துரத்தி இவங்களை அந்த ஆயப்பட்டணத்தில் உள்ளவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி போட்டதாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள் அருமையானவர்களை, இந்த செய்தியை தான் யோசுவா கேட்ட பிறகு, ஐயோ நம்ம இந்த ஆயி பட்டணத்தை நம்ம இப்படி நம்ம தோல்வியுற்றோம் அப்படின்னு, முறியடிக்கப்பட்டோம் அப்படின்னு கானான் மக்களுக்கு தெரிஞ்சிட்டுனா நம்மளை அவங்க ஈஸியாக எள்ளி நகையாடி நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, துரைத்திருவாங்களே, என்ன செய்ய ஆண்டவரே, இதுக்காக எங்களை கடக்க பண்ணினீங்கன்னு யோசுவா நினைச்சார். அப்போ தான் வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சிட்டு முகங்குப்புற தரையில் விழுந்து இவர் நினைச்சாராம், அழுது கொண்டே இருக்காரு. நீங்கள் சொன்னீங்களா, நீ உயிரோட இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக கடந்து போகிறதுலாம் சொன்னீங்களே, இன்னைக்கு நான் வெக்கப்பட்டு போய் இருக்கேனே அப்படி சொல்லி இந்த யோசுவா புலம்பி அழுதார். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அழுதார். பாருங்க, அப்போ இதுக்கு முன்னாடி கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக மோசே அனுப்பினார், 12 பேரை அனுப்பினார். அனுப்பும்போது அது எண்ணாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 14 அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா தெரியும், நீ ஏற்கனவே தெரிந்த பகுதி தான். அப்போ அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்பும்போது
அதில் 2 பேர் மட்டும் காலேப்பும் யோசுவா மட்டும் அது நல்ல தேசம், அது நலமும் விசாலமுமான தேசம்தான், நம்ம அதை எளிதில் செஞ்சிடலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அவர் நம்மோடு கூட இருந்தால அது எல்லாம் ஈஸியாக எளிதில் அதை மேற்கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 10 பேர் ரொம்ப பயங்கரமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப பலசாலிகள், அவங்க கடற்கரை மணலை போல் ஏராளமான பேராக இருக்காங்க, நம்ம தான் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் அவங்க முன்னால், அவங்களெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஜனங்கள் பயந்து ரொம்ப அழுதாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் 2 பேர் என்ன சொன்னாங்க, இப்படி சொல்லும் போதே கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த வெற்றி நமக்கு தான் அப்படி விசுவாசமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரியத்தை ஆயி பட்டணத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்லாம் தேவையில்லை, இது நம்மளே போய் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக மேற்கொண்டு விடலாம் அப்படி நினச்சாங்க பாருங்கள். பிரச்சனையை தரம் பிரித்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு பார்த்ததுனால இவங்களுக்கு பயங்கர தோல்வி. அருமையான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் சில பிரச்சனை நமக்கு சிறியதாக தெரிஞ்சால் அதை நம்ம ஆண்டோட்டே ஜெபிக்கும்போது சொல்வதே கிடையாது, இதெல்லாம் சின்ன பிரச்சனை, இதை போய் நம்ம எதுக்கு ஜெபத்தில் வைக்கணும், இது சாதாரணமான ஒரு காரியம் தானே அப்படின்னு நினைப்போம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும்போதே நம்ம அதை என்ன செய்யணும், அடைக்கணும், இல்லைன்னா அது பெருசாகிட்டே போயிடும். அதே போல் சின்ன ஓட்டையிலையும் தண்ணி ஒழுகும், பெரிய ஓட்டையிலும் தண்ணி ஒழுகும், அப்படி தானே. அப்போது இன்றைக்கி சின்னதானே சின்ன பிரச்சனை தானேன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் அநேகமான நம்ம நினச்சிடாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நம்ம வாழ்க்கையில் தோல்வியை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். அப்போது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது சிறிய காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே இது எங்களால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் செய்து தரணும், இந்த யுத்தம் உங்களுடைய அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கணும். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் தான் பார்க்கணுன்னு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நினைச்சுவாராம், இறங்கி அற்புதத்தை அவர் நினைச்சுவாராம் செய்வேன் என்று சொல்கிறாரு. இப்போ பாருங்க, அந்த யோசுவா அப்படி புரண்டு அரண்டு அழும்போது தான் ஆண்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அங்கே நான் சொன்னேலாம், எரிகோ கோட்டைக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்குள்ள பொருளை நீங்கள் ஒன்றுமே நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது, ஏன்னா அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் சாபமான பொருட்கள், அதை நீங்கள் திருடக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏற்கனவே ஒரு தேசத்தை நம்ம அவங்க வெற்றி பெற்றவங்க, அந்த தோல்வி அடைந்தவங்க தேசத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இவங்க கையாண்டு கொண்டு வரலாம், கொள்ளையாடி கொண்டு வரலாம் அப்படி சொல்லி நம்ம நிறைய காரியத்தில் பார்க்குறோம். அது ஆனால் ஆண்டவர் சொன்ன எச்சரித்த காரியம் இங்கே நீங்கள் அவங்க மேற்கொள்ளுவீங்க, ஆனால் ஒன்று கூட எண்ணிச்சக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆனால் ஆகான்கிற ஒரு மனிதர் இதை கேட்காம அங்குள்ள பொருட்களெல்லாம் நினச்சி திருடி கொண்டு வந்திருக்கிறாரு. மனுஷன் கண்களை மறைச்சிடலாம், ஆண்டோடைய கண்களை நம்ம எண்ணிச்ச முடியாது, மறைக்கவே முடியாது. ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கு சுற்றி ஒரு ஆவி கொண்டு இருக்கிறது, எங்கே இருந்து நீ பாவம் செய்தாலும், எங்கே இருந்து இது ஆண்டோருக்கு தெரியாதுன்னு செய்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. அப்போ இந்த எடுத்து வைக்கும்போது ஆண்டவருக்கும் தெரியாதுன்னு சொல்லி இந்த ஆகான் நினச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஏன் தெரியுமா இவ்வளோ பெரிய தோல்வி, நீங்கள் அந்த ஒரு மனுஷன் அங்குள்ள சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்குது, அதனால் நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன், அதனால் சத்துரு கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படி. அப்போ திரும்ப அந்த ஆகான்கிற மனிதனை அவங்க நினச்சதான் கண்டுபிடிச்சி அவனை நினச்சிதாங்க கொலை பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் அந்த சாபத்தீடான பொருளெல்லாம் எரிச்சிருந்தாங்க பாருங்கள். எரிச்ச பிறகு கர்த்தர் திரும்ப அவங்களுக்கு நினச்சிதாராம், மறுபடியும் அந்த யுத்தம் பண்ண போக சொல்லி அந்த யோசுவா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே ஆயுப்பட்டணத்துக்கு போய் அங்குள்ள ராஜாவையும் அங்குள்ள யுத்த புருஷரையும் ஜனங்களையும் கையில் ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, நீங்களும் கூட இந்த யோசுவா கூட அழுதாரு பார்த்தீங்களா, முதல் யுத்தமே எனக்கு தோல்விதான் சொல்லி. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்திலே எனக்கு தோல்வியாக தான் இருக்குது, என் பிஸ்னஸ் ஆரம்பத்திலே நான் தோல்வியாக தான் இருக்கிறேன் அப்படி நீங்கள் மனமடிந்து நீங்கள் போயிருக்கீங்களோ, அதில் நான் காலேஜில் படித்து சேரும்போதே எனக்கு அது தோல்வியாக தான் இருக்குது, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுனே எனக்கு ஒரே பிரச்சனையும் தோல்வியுமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் துவண்டு, எனக்கு முதலே ஊழியத்தில் அவமானம்தான், என் குடும்பத்தில் அவமானம்தான், முதலே எனக்கு தோல்வி, எனக்கு முதலே கஷ்டம், முதலே எனக்கு வருத்தம், நான் நெருக்கத்துக்குள்ளே தான் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் சில தோல்விகளை பார்த்து பதட்டம் அடைந்து நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தோல்வியை குறித்து நீங்கள் நினைச்சதுங்க,
நீங்கள் கலங்கி கொண்டு இருக்காங்க. கலங்கி கொண்டு போகாதுங்க. காரணம் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் பிரித்து பார்த்ததுனால, தரம் பார்த்ததுனால தோல்வி உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நான் மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் தருவேன். நீங்கள் நினைக்கலாம், நான் அந்த வேலைக்கே லாய்க்கு கிடையாது, நான் எந்த யுத்தத்திற்கே லாய்க்கு கிடையாதுன்னு யோசுவா சொன்னது போல், இந்த ஊழியத்திற்கே நான் லாய்க்கே இல்லை, இந்த பிஸ்னஸ்க்கு நான் லாய்க்கு கிடையாது, இந்த குடும்பத்தில் இருப்பதற்கே நான் லாய்க்கு கிடையாது, இந்த வேலையை செய்வதற்கே நான் லாய்க்கு கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்க. அன்று சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு பிள்ளைகளே. நான் நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை தந்து அன்றைக்கு யோசுவாக்கு மறுபடியும் ஒரு வெற்றியை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவேன். அருமையானவர்களே, நீங்களும் கூட இந்த நாட்களில் ஆமாம் யோர்தான் போன்ற சோதனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன் என்று அற்புதத்தை செய்தது போல உங்களையும் கூட நான் மேற்கொள்ள பண்ணுவேன். அது யோர்தான் போன்ற பெரிய பிரச்சனை மேற்கொள்ள பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதே போல் கூடங்க தடை, எரிகோ தடை எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம், துதிக்க மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அடுத்தால பாருங்க, யோசுவா கூட அந்த வெற்றியை சாபத்தீடானது எதுவும் கூட லஞ்சம் பொருள், மற்றவங்க பொருளை அபகரிச்சவங்க வீட்டில் வைக்கக்கூடாது, மற்றவங்க நிலத்தை நீங்கள் அபகரிக்கக்கூடாது, மற்றவங்க தொழிலை நீங்கள் அபகரிக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட ஏதாவது ஒரு நீங்கள் ஆசைப்பட்டு திருடி கொண்டு உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படி சொன்னால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, அது சாபத்தீடானது. அந்த சாபத்தீடானதை தூக்கி நீங்கள் வெளியில் போடுங்க, அதை எரிச்சு போடுங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற உங்களுக்கு தோல்வியே இல்லை, உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இது எழுப்புதலின் காலம். யோசுவாவின் காலம் எழுப்புதலின் காலமாக இருந்தது போல இதுவும் கூட எழுப்புதலின் காலம் தான். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசினார் அல்லவா? கண்களை மூடி நன்றி சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவரே, முதல் அன்பு பிள்ளைகளோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி. யோர்தான் போல கரைபுரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கரைபுரண்டு ஓடுகிற பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய சோதனைகள், பெரிய பெரிய வியாதிகள், பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள், தோல்விகளெல்லாம் பார்த்து இது எப்படி மேற்கொள்ளுவோம், இது என்னை இழுத்து கொண்டு போய்விடுமே, இதோடு என் வாழ்க்கை முடிந்து போகுமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒரு விஷயம் கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்திடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துறேன்னு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதே போல் மட்டுமல்ல, எரிகோ போல தடைகள் இருந்து உங்களை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ முன்னேற முடியவில்லை, துதிக்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் இன்னிலேருந்து துதிப்பேன் அப்பா, எப்போது என் வாயில் துதி சத்தம் தான் வரும், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிப்பேன் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? அது மட்டும் இல்லை, சாபத்தீடான எந்த ஒரு பொருளை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற சாபத்தீடானது அதை எடுத்து நீங்கள் வெளியே போடுங்க. பிறருடைய பொருட்கள் நீங்கள் வஞ்சித்து எடுத்து வைத்திருக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சாபத்தீடானதை நான் வெளியே நான் தூக்கி வீசிடுவேன்ப்பா, அவங்ககிட்டே கொடுத்துருவேன், இல்லை வெளியே வீசணும். ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றி தருவார். நன்றி ஆண்டவரே, பேசினதற்காக நன்றி. அன்பு பிள்ளைகள் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உலாவுங்க, வாசம் பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.